ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீக்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.32% நெகட்டிவில் 18,089 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.09% நெகட்டிவில் 43,312 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓவரால் நிஃப்டி 50 மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் இருந்தாலும் ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாடா மோட்டார்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஆக்டாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸில் பார்க்குறப்போ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், MRF, இண்டிகோ, லாரஸ் லேப்ஸ் அண்ட் இந்தியன் ஹோட்டல். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ மணப்புரம் ஃபினான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், அம்புஜா சிமெண்ட், இண்டஸ் டவர் அண்ட் போஷ் லிமிடெட். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஃபாலாக இருக்குது. அதாவது 12.54% ஃபாலாக இருக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்டு அப்டேட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கான ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட். ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க்கெட் டைமிங்கில் லைவ் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி பார்க்குறப்போ இன்றைக்கி ஓவரால் குளோபல் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு காஷியஸாகவே இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நைட் யூஎஸ் ஃபெட் அவங்களோட மானிட்டரி பாலிசி டெசிஷன் எடுப்பாங்க. அதாவது நம்ம இந்தியன் டைம் அரௌண்ட் 11:30 PM இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணணுமா வேணாமா, அண்ட் ஒரு வேலை பண்ணால் எவ்வளோ ஹைக் பண்ண போகிறோன்றது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போதைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா யூஎஸ் ஃபெட் வந்து இந்த மீட்டிங்கில் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மீட்டிங்க்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் மோஸ்ட்லி இருக்காதுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. அண்ட் ஓவரால் எக்கனாமி, ஜிடிபி ஆர் இன்ஃப்ளேஷன் அண்ட் ரெசிஷனை பற்றியும் யூஎஸ் ஃபெட் என்ன சொல்கிறாங்கன்றதையும் மார்க்கெட் கவனிக்கும். ஓகே, அடுத்து வாடியா குரூப்போட கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸை பற்றி டீட்டெயில்டு அப்டேட்டை பார்க்கலாம். இந்த கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆனதை பற்றியும் அண்ட் இதனால் வேறு எந்த ஏர்லைன்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றதை பற்றியும் அண்ட் இந்த பேங்க்ரப்ட் ஆன இந்த ஏர்லைன்ஸுக்கு கடன் கொடுத்த பேங்க்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வாடியா குரூப்புக்கு சேர்ந்த கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சால்வென்சியை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட கடனை கட்ட முடியாமல் பேங்க்ரப்டாக இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஏர்லைன்ஸ், அதாவது கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸுன்றவங்க மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகலை. ஆனால் இவங்க என்ன IPO வழியாக மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி DRHPயை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு DRHPயை ஃபைல் பண்ண 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ இன்சால்வென்சியை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஏர்லைன்ஸ் வந்து IPO வழியாக மார்க்கெட்டில் வராமல் இருந்ததே நல்லதாக இருக்குது. ஏன்னா அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷேர்ஸை செல் பண்ணி அவங்க காசு வாங்கிட்டு பேங்க்ரப்டை ஃபைல் பண்ணியிருப்பாங்க. பட் நல்ல வேலை IPOக்கு வராமலே பேங்க்ரப்ஸே ஃபைல் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த லோ காஸ்ட் கேரியரான கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆனதுக்கு என்ன ரீசன்ஸாக சொல்கிறாங்கன்னா யூஎஸ்க்கு சேர்ந்த இன்ஜின் மேக்கரான பிராட் அண்ட் விட்னிஸோட டிஃபெக்டிவ் அண்ட் ஃபெயிலிங் இன்ஜின்ஸ் தான் இப்போ இந்த ஏர்லைன்ஸ் பேங்க்ரப்ஸியை ஃபைல் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்லைன்ஸ் இப்படி சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் அந்த யூஎஸ் இன்ஜின் மேக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸோட சக்ஸஸுக்கு கமிட்டடாக இருக்கோம் அண்ட் எங்களோட எல்லா கஸ்டமர்ஸோட டெலிவரி ஷெட்யூல்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுல நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். மற்றபடி இந்த கோஃபர்ஸ்ட் ஏர்லைனோட இஷ்யூஸ்ன்றது கேஸில் இருக்கிறதுனால அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி இவங்க 2 பேரோட இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்து பேங்க்ரப்ஸியை ஃபைல் பண்ணதுனால மற்ற ஏர்லைன்ஸான இண்டிகோ அண்ட் ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே பாசிட்டிவாக ஆக்டாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஏர்லைன்ஸ் வந்து பேங்க்ரப்ஸியை ஃபைல் பண்ணுறப்போ அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட் ஷேர்ன்றது மற்ற ஏர்லைன்ஸுக்கு போகும். ஆனால் ஸ்பைஸ்ஜெட்லேயும் ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் அதனால் அவங்களோட சில ஏர்கிராஃப்ட்ஸே கிரவுண்டடாக இருக்குது. ஸோ அதில் இந்த அப்டேட்டுன்றது இண்டிகோக்கு ஓரளவுக்கு பெட்டர் பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஸ்பைஸ்ஜெட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டோட எமர்ஜென்சி கிரெடிட் லைன் வழியாக கிட்டத்தட்ட 400 crores வாங்கி அவங்களோட 25 கிரவுண்டட் ஏர்கிராஃப்ட்ஸை ரிவைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஏர்லைனோட இஷ்யூ என்னென்னு பார்த்தோம் அண்ட் ஏன் அந்த இஷ்யூ வந்ததுன்னு பார்த்தோம் அண்ட் இந்த இஷ்யூனால யாருக்கு பாசிட்டிவ்னு பார்த்தோம் அண்ட் இப்போ இந்த இஷ்யூனால யாருக்கு நெகட்டிவ்ன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஆப்வியஸாக யாருக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லைனுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு அது நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ கோஃபர்ஸ்ட்டில் அதிகமாக கடன் கொடுத்த பேங்க்ஸ்னு பார்க்குறப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் IDBI பேங்க்குன்னு ஜான்வரியில் எடுத்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் இந்த ரிப்போர்ட்க்கு அப்புறமா ஆக்சிஸ் பேங்க் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது ஆக்சிஸ் பேங்க்குக்கு கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸில் எந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டியூஸும் இல்லைன்னு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால பாசிட்டிவ் சைடில் இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கிட்டத்தட்ட 4.68% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெகட்டிவ் சைடில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 5.13% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 to 13% அளவுக்கு ஃபாலோ இருந்தது.
ஸோ அதுக்கான ரீசன்ஸை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியான மணப்புரம் ஃபினான்ஸோட கேரளாவில் இருக்கிற ப்ரெமிசஸ் அண்ட் இது போல் அவங்களோட ப்ரமோட்டர்ஸோட ப்ரெமிசஸில் இடி அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச்சஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்திருந்தது. அண்ட் இந்த சர்ச்சஸ் எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க பப்ளிக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 150 crores அளவுக்கு டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணதாகவும் ஸோ அந்த அலிகேஷன் ரிலேட்டடாக எவிடன்சஸை கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்ச் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த அப்டேட்டை மணப்புரம் ஃபினான்ஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இடி வந்து அவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் சர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஸோ அதுக்காக கம்பெனி வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸோட பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெட் செக்யூரிட்டிஸ் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் May 12 அன்றைக்கி அவங்களோட Q4 ரிசல்ட்ஸையும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த இடி சர்ச்சஸ்னால இன்றைக்கி மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே ஆல்மோஸ்ட் 12.14% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுற எங்களோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்து அதானி வில்மரோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி வில்மரோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காகவே வந்திருந்ததுன்னு சொல்லலாம். இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கம்மியாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 3.3%லேருந்து 2.6% கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்பேக்டாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி மார்ஜின்ஸ் ரொம்பவே நெகட்டிவ் இம்பேக்ட் ஆனதுனால அது ப்ராஃபிட்டையும் ரொம்பவே இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் கம்பெனி வந்து ரெவன்யூ ஃபால் ஆனதுக்கு முக்கியமான ரீசன்ஸாக எடிபிள் ஆயிலோட ப்ரைஸஸ் கம்மியானது காரணமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே அவங்களோட மார்ஜின்ஸ் இம்பேக்ட் ஆனதுக்கு அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட் அண்ட் அதே போல் முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், அதாவது லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆனதுனால அவங்க வாங்கின பாரோவிங்ஸுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமானதுனாலையும் அவங்களோட மார்ஜின்ஸ் இம்பேக்டாக இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே இந்த வீக்கான் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி அதானி வில்மரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.33% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து M&M ஃபினான்ஸ்ன்ற மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த M&M ஃபினான்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட ஏப்ரல் மந்தோட பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஏப்ரல் மந்தில் அவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 39% அதிகமானதாகவும் அண்ட் அதுவே கலெக்ஷன்ஸ்ன்றது போன வருஷம் ஏப்ரலில் 19% இருந்தால் இந்த வருஷம் ஏப்ரலில் 92% இம்ப்ரூவ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் 3 month ரெக்யர்மெண்ட் பேசிஸில் அவங்களோட லிக்விடிட்டி கம்ஃபர்டபுளாகவே இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி M&M ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.95% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸ்ன்றவங்களோட OFSஐ பற்றி பார்க்கலாம். அதாவது OFSன்னா ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன கம்பெனி ஃபர்தர் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் செல் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் OFSன்ற ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. அண்ட் பொதுவாக OFSன்றது ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நான் ரீட்டைல், அதாவது ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு பிட் பண்ணலாம். அண்ட் அதுவே 2வது நாள் ரீட்டைலர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு பிட் பண்ணலாம். ஸோ இப்படி கம்பெனி வந்து OFS வழியாக எவ்வளோ ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓவரால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் கிட்டத்தட்ட 14.21% ஸ்டேக்கை வந்து இந்த OFS வழியாக செல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இன்றைக்கி நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு செல் பண்ணுறாங்க அண்ட் நாளைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு செல் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி செல் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 rupees per ஷேர்னு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விட ரொம்பவே கம்மியாக இருக்குது. பொதுவாக ஃப்ளோர் ப்ரைஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக வச்சாங்கன்னா கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை ரொம்பவே கம்மியான வேல்யூவில் செல் பண்ணுறாங்க. அதாவது அப்படி ரொம்பவே கம்மியான வேல்யூவில் வச்சா தான் ஷேர்ஸே செல் ஆகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் என்னவோ. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஆக்சுவலாக இப்படி கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் ஏன் அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டாக கம்பெனியில் ப்ரமோட்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங்கிறது அரௌண்ட் 89.21% இருக்குது. ஸோ இது செபியோட மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ரூல் படி மேக்ஸிமம் ப்ரமோட்டர்ஸ் வந்து 75% ஸ்டேக் தான் வச்சுக்கணுன்றதுனால இப்போ ஆல்மோஸ்ட் 14 to 15% ஸ்டேக்கை வந்து ஆஃபர் ஃபார் சேலில் செல் பண்ணுறாங்க. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5% ஃபாலோ ஆகி லோவர் செக்யூரிட்டி ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து 18 இயர்ஸ்க்கு அப்புறமா டாடா கிட்டேருந்து வர ஃபஸ்ட் ஐபிஓட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது லாஸ்ட்டாக டிசிஎஸ்க்கு அப்புறமா 18 இயர்ஸில் டாடா குரூப்புக்கு சேர்ந்த டாடா பிளேன்ற கம்பெனி தான் ஐபிஓவில் வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த டாடா பிளே கம்பெனி வந்து ஐபிஓ வழியாக மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு செபி கிட்ட கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸ்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் அரௌண்ட் அக்டோபர் டைமில் செபி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கம்பெனிஸ் வந்து ஐபிஓக்கு வரத்துக்கு
ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் பேப்பர்ஸை சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அப்ரூவல் ஆர் அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்த பிறகு ஃபைனலாக ஐபிஓக்கு வரத்துக்கான டேஷன் எடுத்த பிறகு நீங்கள் அதை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ கூட இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோ ஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸை பற்றி பேசியிருப்போம். ஸோ அந்த கம்பெனி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வரணும்னு செபிக்கு வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்படி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐபிஓவில் வராமலே கூட போயிடுவாங்க. ஸோ அதில் ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிறதுக்கான ஃபைனல் டேஷன் எடுக்கிற வரைக்குமே செபி கிட்ட அவங்க கான்ஃபிடென்ஷியலாக ஃபைல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த செபியோட ரூல்ஸ் வந்த பிறகு ஃபஸ்ட் டைம் இந்த டாடா பிளே கம்பெனி தான் கான்ஃபிடென்ஷியலாக ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த டாடா பிளேயோட ஆஃபர் டாக்குமெண்ட்டுக்கு செபி சில அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்கிறதாவும் சொல்லப்படுது. எனவே அந்த அப்சர்வேஷன்ஸுக்கு தகுந்தது போல் அப்டேட்டட் டிஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவங்க ஐபிஓவில் வரலாம். அண்ட் இதே போல் அடுத்த டாடா கம்பெனியான டாடா மோட்டார்ஸோட சப்சிடரி கம்பெனியான டாடா டெக்னாலஜிஸும் ஐபிஓவில் வரத்துக்கு மார்ச்லேயே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து சீக்கிரமாகவே டாடா கம்பெனிஸோட 2 கம்பெனிஸ் வந்து ஐபிஓ மார்க்கெட்டில் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து எம்ஆர்எஃபோட அப்டேட்டை பார்க்கலாம். எம்ஆர்எஃபோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% அதிகமாக இருக்குது. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 157 crores இந்த Q4ல் 410 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் 10.2% இருந்த மார்ஜின் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 14.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ரெவன்யூ ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மார்ஜின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆனதுனால ப்ராஃபிட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் எம்ஆர்எஃப் ரொம்ப நாளாக டிவிடெண்ட் ரிலேட்டடாக கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது எம்ஆர்எஃபோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 80,000 இருக்கும். ஆனால் அவங்களோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 ரூபா 3 ரூபான்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி கம்பெனி வந்து அவங்களோட ஹையஸ்ட் எவர் டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 169 rupeesக்கு டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி எம்ஆர்எஃபோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸோட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கும் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1338 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 583 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் எம்டிஎம் ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 21,750 rupeesல இருக்குது. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 1,18,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கலாம். அதாவது 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால 18,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸே ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 17,900 ஆர் ஈவன் 17,800 இருந்தாலும் இந்த எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஓரளவுக்கு பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,700 18,300 ஆர் 18,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா we can always make more money but we can never make more time. அதாவது இன்றைக்கோ நாளைக்கோ காசு சம்பாதிச்சிடலாம், ஆனால் போன டைம் போனது தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.